ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனார்களை போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷ சக்கரத்தின் 3ஆம் இடம், இளவரசன் புதனின் ஆட்சி வீடு, ஞான வீடு. ராசிநாதன் புதன் வக்கரமாக இருக்கிறார். 3ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கிறார். உபயசன சாணத்தில் 3ஆம் இடத்துல சிம்மத்தில் அவர் வக்கரமாக இருக்கிறது ஒரு வகைக்கு நல்லதான். சரியா, 28ஆம் தேதி வரைக்கும் வக்கரமாக இருக்கிறார். ஆகஸ்ட் 28 வரைக்கும். நீங்கள் கொஞ்சம் உயர்கல்வி படிக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி படிக்கிறவங்க, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கிறவங்க டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதுபோக உங்கள் தனிப்பட்ட உடைமைகள், உங்களோட ஐடி கார்டுகள், வீட்டில் உள்ள பொருட்கள், அதாவது கணக்கு புஸ்தகங்கள், படிக்கிற மாணவர்களுடைய அசசரிஸ், லேப்டாப், கால்குலேட்டர், இப்படி நிறைய சொல்லலாம். பார்த்தீங்களா, நம்ம கம்யூனிகேஷனுக்கு தொடர்பான பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. வேலையில் இருக்கிறவங்க மெயில் கரஸ்பாண்டிங், மெயில் அனுப்புறது, அதுபோக டைப்ரைட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக வேலையில் இருக்கிறவங்க, டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க வேலையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா புதன் வக்கரமாக இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் கவன குறைவால் சில தவறுகள் நடக்கும். ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வராது, டேபிள் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் இருக்கணும். அதுபோல் கதை கட்டுரை எழுதுகிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகே நேயர்களே, இப்போ மிதுன ராசி திருவாதிரை, மிருகசிரிசம், புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மிருகசிரிச நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலுமே அவர் குருவோடு சேர்ந்து இருக்கிறாரு 23ஆம் தேதி வரைக்கும். 23ஆம் தேதிக்கு பின்னாடி உங்கள் ராசிக்கே வந்துடுவார். செவ்வாய் ராசியில் வருது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் தான் இருக்கும். டென்ஷன் இருக்கும், பதட்டம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாயின் பார்வை ராசிக்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தில் விழுகுது. இதில் 4ஆம் இடம் பிரச்சனை இல்லை. சுக்கிரனும் கேதுவும் இருக்கிறாங்க. 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. 7ஆம் இடத்துக்கு விழுகுது. 7ஆம் இடத்துக்கு விழுகுது. 7 கூடவனும் 12ஆம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, கணவன், நண்பர்கள், சொந்த பந்தம் இவங்க விஷயத்தில் கொஞ்சம் விரயம் இருக்கும், செலவு இருக்கும், கொஞ்சம் அசாதாரண இது இருக்கும். சரியா, கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாயோட பார்வை 7ஆம் இடத்துக்கு விழுது ராசிக்கு. நான் செவ்வாய் பயிற்சிக்கு வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், எலாபரேட்டாக சொல்கிறேன். இந்த வீடியோ பதிவில் சூரியனை மையப்படுத்தி தான் சில தகவல்களை சொல்கிறேன். சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். மிதுன ராசிக்கு சூரியன் 3ஆம் இடத்துல உபசன சாணத்தில் இருக்கிறாரு. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டம் ஏதாவது சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஃபினான்ஸ் கண்டிஷன் நல்லாயிருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். நிதி சிக்கல்லாம் தீரும். அது மாதிரி சொந்த வேலையில் நல்லா கவனம் செலுத்துவீங்க. வருமானத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். சம்பளம் உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அதாவது இந்த ஆவணி மாதம் எடுத்துக்கலாம். ஆவணி மாதம் இன்றைக்கி 2ஆம் தேதி ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 18 ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆகஸ்ட் 18க்கு மேலே அடுத்த வரைய நாட்களில் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசாங்க உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு அருமையான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அரசு உத்தியோகத்தில் பெரிய லெவலில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருப்பீர்கள். அரசு உத்தியோகத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அரசு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் கனிவாக பார்க்கப்படுகிறது. மனதில் ஒரு துணிவு இருக்கும், ஆற்றல் நல்லாயிருக்கும். சில நேரங்கள் பிடிவாதமாகவும் இருப்பீங்க, அடாமண்டா பிடிவாதமாக இருப்பீங்க. அதை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். பொருளாதார வசதி நல்லாயிருக்கும். கையில் காசு பணம் மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் பணிந்து போவீங்க. அதனால் அவங்களோட ஆதரவு இருக்கும். போட்டி பந்தயங்கள் ஈடுபட்டீங்கன்னா முழு அளவு வெற்றி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பந்தயம், லாட்டரி சீட்டு, இந்த யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருக்கிறார். நீசமானாலுமே ஒரு குரு பக்கம் போய் இருக்கிறதுனால தாயார் வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும். வண்டி வாகன யோகம் இருக்கும். தாய் வழி உறவில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களை யாரும் எதிர்க்க முடியாது. எதிர்த்து நிற்கிறவெல்லாம் இல்லாமல் இடம் தெரியாமல் போயிடுவாங்க. அரசியல்வாதிகளுக்கு மிக சிறப்பாக காலமாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிற சூரியன் நல்ல அமைப்பை கொடுப்பார். உடன் பிறந்தவளாலும் நல்ல ஒரு சந்தோஷம், முன்னேற்றம் இருக்கும். நல்ல சம்பாத்தியம் நல்லபடியாக இருக்கும். சரியா, பண பிரச்சனை இருக்காது. நல்ல அளவில் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சிரமமின்றி செய்வீங்க. கமிஷன், கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அரசு துறையாக இருந்தாலும் சரி, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழில் வியாபாரத்தில் பரிவர்த்தனைகள் மற்றும் மற்ற நடவடிக்கைகளில் நல்ல லாபம் இருக்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும். பெற்றோர்களுடைய சப்போர்ட் இருக்கும். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் நல்லபடியாக ஒரு சாதனத்தை கொடுக்கும். ஏன்னா 3 9ஆம் இடம் வலுப்படுறதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்டது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார். ஸோ சூரியதேசம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் சுபத்துவம் வராரு. 20, 21, 22 இந்த 3 நாட்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள்
அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி சனி பகவானை சந்திரனை சுபத்துவப்படுத்துகிறாரு. அதுபோல் 10ஆம் இடத்துல இருக்கிற ராகுவையும் சுக்கிரனை பார்த்து சுபத்துவப்படுத்துகிறாரு, சந்திரனை போய் சேர்றாரு. ஸோ உங்களுக்கு அடுத்து வருகின்ற 20, 21, 22, அதுக்கடுத்து 23, 24, 25 இந்த நாட்கள்லாம் நல்ல ஒரு நாட்களாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 9, 10ஆம் இடம் தர்ம கர்மஸ்தானங்கள் வலுப்புறதுனால நல்ல ஒரு யோகம் இருக்கும். அந்த யோகம் உங்களுக்கு பணமாக கிடைக்கலாம், இடமாக கிடைக்கலாம், மனையாக கிடைக்கலாம், வீடாக கிடைக்கலாம், நகையாக கிடைக்கலாம், உத்தியோகமாக கிடைக்கலாம், உத்தியோகத்தில் உயர்வாக இருக்கலாம். ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். அதாவது ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலிருந்து அடுத்து வருகின்ற ஒரு 6 நாட்களுக்கு ஒரு அருமையான நாட்களாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் சஞ்சாரம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு பௌர்ணமி 9ஆம் இடத்துல நடக்குது. சரியா, உங்கள் ராசிக்கு 3, 9ஆம் இடத்துல நடக்குது. ஆகஸ்ட் 19ஆம் தேதி நாளை தான் பௌர்ணமி. சரியா நேர்களே, பௌர்ணமி அடுத்து வருகின்ற நாட்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக நாட்களாகவே மிதுன ராசிக்கு பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு வேலை தொடர்பு நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு வேலையும் கிடைக்கும். விசாக்கா எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு நல்ல நிலைமையாக இருக்கும். ஜனன ஜாதகம் அது கொஞ்சம் ஒத்து போகணும். சரியா, கோச்சாரத்தில் நிலவரங்கள் நல்லா இருக்குது. ஜனன ஜாதகமும் ஒத்து போச்சுன்னா வெளிநாட்டு வேலைக்கு போகிறவங்க இந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியில் போகலாம். இந்த 18ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ளேயும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நேர்களே. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா, தினமும் ஆதித்ய கிருதய மந்திரத்தை சொல்லுங்கள். அந்த மந்திரத்தை இதில் நான் என்க்ளோஸ் பண்ணுறேன் நான். சரியா, அதுபோக சூரிய காயத்ரி மந்திரமும் இருக்குது. அது தமிழ்லேயும் இருக்குது, சமஸ்கிருதத்திலும் இருக்குது. அந்த மந்திரத்தையும் படிங்க. அந்த மந்திரத்தை படித்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். காலையில் குளிச்சுட்டு நீங்கள் பூஜை அறையிலும் சொல்லலாம், விளக்கேற்றி பூஜை அறையிலும் சொல்லலாம், இல்லைன்னா சூரிய பகவானை பார்த்தும் சொல்லலாம். ஆவணி மாதம் முழுக்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும். 3, 9ஆம் இடங்கள் வலுப்புறும். சரியா, தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மனதில் ஒரு தைரியம் பிறக்கும். புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியம் நல்லா இருக்கும். புகழ், அந்தஸ்து, தன்னம்பிக்கை, ஆத்ம பலம் எல்லாமே கூறும். சூரியனோட காயத்ரி மந்திரம் அதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டும் இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன். ஓம் அஸ்வத்வஜாய வித்மேகி பாசஹஸ்தாய தீமகி தந்தோ சூரிய பிரசோதயாத். அடுத்து காயத்ரி மந்திரம் இன்னொன்று இருக்குது, 2 இருக்குது. அதில் ஒன்று சொல்லியாச்சு. ஓம் பாஸ்கராய வித்மேகி திவகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். அடுத்து ஒரு சுலோகம் சூரிய பகவானுடைய மந்திரம். இது தமிழில் தான் இருக்கும். இதை கூட நீங்கள் பேப்பரில் எழுதி கூட படிக்கலாம். வெளியே ஓப்பன் ஸ்பேஸில் படிக்க முடியலன்னா வீட்டில் கூட படிங்க. சரியா, விளக்கு ஏற்றிட்டு சிவன் படத்துக்கு முன்னாடி வச்சு படிங்க. சிவனும் சூரியனும் ஒன்று தான். சிலர் வீட்டில் சூரிய பகவான் படம் இருக்காது, அதனால் சிவன் படத்துக்கு முன்னாடியே படிக்கலாம். காசினி இருளை நீக்கும், கதிரொளி எங்கும் பூசனை உலகோர் போற்ற, புசுப்போடு சுகத்தை நல்கும், வாசி 7 உடைய தேர்மேல் மாகிரி வளமாய் வந்த தேசிகா என ரட்சிப்பாய் செங்கதிருவனை போற்றி. இந்த நாமத்தை சொல்லுங்கள். சரியா, தமிழில் தான் இருக்கும். இதை நான் உங்களுக்கு இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன். அதை படித்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நேர்களே. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு சிறப்பாக இருக்கிறார். தொழில் மிக அருமையாக இருக்கும். சரியா, தொழில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். தொழில் மல்டி லெவல் தொழில் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், செல்ஃபோன், மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்க நல்லாயிருக்கும். கதை, கவிதை, ஓவியம், காவியம் படிக்க நல்லாயிருக்கும். இதில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். பெண்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதே மாதிரி சமுதாயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மற்றவங்களுக்கு நல்லா உதவி பண்ணுவீங்க. குயிக்காக சம்பாதிப்பீங்க. சரியா, அது இருக்கும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஃபாஸ்ட் ஃபுட், துரிதம், கொரியர் சர்வீஸு, இது நடத்துகிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அந்த தொழில் நடத்துகிறவங்களுக்குலாம் நல்ல காசு இருக்கும். எந்த ஒரு வேலையும் விரைவாக செஞ்சு முடிக்கிற வேலைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஊதியம் இருக்கும். நினைத்ததை நல்லபடியாக செய்வீங்க. தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில் எந்த இடையூறும் இருக்காது. பிரயாண அமைப்புகள் கை கொடுக்கும். சரியா, சிறப்பாக இருக்கும். அதுபோக மருத்துவமனை, விடுதி, காவல்துறையில் பணிபுரிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. தொழில் மிகச்சிறப்பாக இருக்குங்க. அதுபோக விவசாயத்துக்குரிய சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார். சந்திரன் கூட சேர்றாரு. இதுவும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். சரியா நேர்களே. ஸோ அடுத்து வருகின்ற ஒரு 6 நாட்கள் மிதுன ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. 9, 10ஆம் இடம் வலுப்பெறுது. நன்றி நேர்களே. இந்த வீடியோ பதிவை நான் இத்துடன் நிறைவு பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். அடுத்து யோக நாட்கள் மிதுன ராசிக்கு வருகின்ற நாட்கள் என்னென்ன, குருபலம் உள்ள நாட்கள் என்னென்ன, அதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதையும் பாருங்கள். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சில பேர் ஜனன ஜாதகத்தை அனுப்புகிறாங்க கமெண்ட் பாக்ஸில். அவங்க கரெக்டாக அனுப்பணும். பிறந்த தேதி, டைம், எந்த ஊரில் பிறந்தோம், ராசி நட்சத்திரம் அதை சொல்லணும். ராசி நட்சத்திரம் கூட தேவையில்லை, சம்மந்தப்பட்ட ராசியில் தான் போடுவீங்க. அதனால் மிதுன ராசின்னு எடுத்துக்கலாம். பட்டு தெளிவாக போடணும். சில பேர் சும்மா திருவாதிரை மிதுனம்னு போட்டால் அப்படி பலன் சொல்ல முடியும். பிறந்த தேதி, டைம் இருக்கணும். அந்த தேதி, மாதம், வருடம், பிறந்த டைம், ஏஎம்ஆர், பிஎம் இது இருந்துச்சுன்னா சொல்லலாம். பிறந்த இடமும் இருக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த இடத்துல பிறந்தோம் தெரியணும். தமிழ்நாட்டில் பிறந்தோமா, வெளிநாட்டில் பிறந்தோமா, அடுத்த ஸ்டேட்டில் பிறந்தோமா, இதுவும் தகவல் தெரியப்படுத்தணும்.
ஜனநாயகம் செக் பண்ணுற ஆளுங்க ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம், நல்லபடியாக பார்த்து கொடுப்போம், ஷெடியூல் படி பார்த்து கொடுப்போம். ஒரு 10-15 நாட்கள் ஆகும், இருந்தாலும் நல்ல முறையில் தனிப்பட்ட முறையில் பார்த்து கொடுப்போம். அதுபோக அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. சரியா 9, 10ஆம் இடம் வலுப்படுறது, தர்மகிரமாதிபதி வலுப்படுறதுனால கோடீஸ்வர யோகமும் கிடைக்கும். அது கோடிகளாகவும் கிடைக்கலாம், லட்சமாகவும் கிடைக்கலாம், ஆயிரக்கணக்காகவும் கிடைக்கலாம். ஏன்னா ராகு சனி 2 கிரகமுமே மிதுன ராசிக்கு யோகம் பண்ணுற கிரகங்கள் தான். சந்திரன் ஒளிச்சந்திரன் கூட சேர்ந்து நல்ல யோகம் பெறதுனால, நல்ல இடத்துல யோகம் பெறதுனால அது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். நான் இந்த யோகத்தை பணமாக தான் கிடைக்கும்னு சொல்லலை, மற்ற ஒரு வழியிலும் உங்களுக்கு பெருமையை, உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். இப்போ மிதுன ராசினியர்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவில் ஏற்கனவே நம்ம பலன்களை கேட்டு பெனிஃபிட் அடைஞ்சவங்க, அது அந்த குறிப்பிட்ட நாட்களில் எங்களுக்கு நல்லது நடந்திருக்கு சார் அப்படின்னு சொன்ன அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து அனுப்புகிறேன். அவங்க கமெண்ட் பாக்ஸில் போட்டுக்கிறாங்க, அந்த தகவலை சொல்கிறேன். நிறைய பேருக்கு லாட்டரி சீட்டில் பணம் கிடச்சிருக்கு, ஒரு குறிப்பிட்ட தொகை கிடச்சிருக்கு, பெரிய தொகையும் கிடச்சிருக்கு. கேரளா லாட்டரி சீட்டு, தமிழ்நாட்டில் இல்லை, கேரளாவில் லாட்டரி சீட்டு வாங்கினவங்களுக்குலாம் அது கிடச்சிருக்கு. அதை கூட நிறைய பேர் தெரியப்படுத்திருக்கிறாங்க. கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு நேயர் தெரியப்படுத்தினார். மற்றவங்களும் சில தகவல்களை கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கிறாங்க. அந்த இமேஜஸையும் இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு வெரிஃபிகேஷனுக்காக தான். எல்லாருக்கும் நடக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த அமைப்பு, யோகா அமைப்பு இருந்து நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்கிற நாட்கள், வருகின்ற நாட்கள் யோகா நாட்களாக, அதிர்ஷ்டமுள்ள நாட்களாக இருக்கும். சரி நேயர்களே, சில பேருக்கு அந்த அமைப்பு இல்லைன்னா உங்களுக்கு அது ஒரு சாதாரணமாக போயிடும். சரியா? சில பேர் திட்டியும் போடுறாங்க, அதே நான் இல்லைன்னு சொல்லலை. ஒன்றும் நடக்க மாட்டேங்கி, என்னையா சொல்கிறேன், நீ உனக்கு தான் எல்லாம் நல்லா இருக்குது, எங்களுக்கு ஒன்றும் நல்லா இல்லை அப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதை காட்டில் கீழே கமெண்ட்ஸ் போடுறவங்களும் இருக்கிறாங்க. அது அவங்களுடைய உரிமை. சரியா? அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. பட் நம்ம ஒரு அப்சர்வேஷன் பண்ணி தான் சொல்கிறோம். எதையும் சொல்கிறது இல்லை, இல்லாமல் சொல்கிறது இல்லை. கட்டம் இல்லாமல் பேசுகிறதே கிடையாது. நான் முகம் காட்டி பேசுகிறேனோ இல்லையோ, கண்டிப்பாக கட்டத்தை காட்டிடுவேன். போதி ஜோடத்தில் எப்போயுமே கட்டம் இருக்கும், கட்டம் கண்டிப்பாக இருக்கும். அதுபோக ப்ரூஃபோடு தான் பேசுவேன். சரியா? ப்ரூஃப் வித் எவிடன்ஸ், இதோட தான் பேசுகிறது, வேறு இது இல்லாமல் பேசுகிறது கிடையாது. ஓகே, நிறைய வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்கு நிறைய வீடியோ போடுறேன், நீங்களே ஒரு அப்சர்வேஷன் பண்ணியிருப்பீங்க போதி ஜோதிடத்தை பற்றி. அந்த நம்பிக்கையை நான் என்றைக்கும் காப்பாற்றுவேன். வாழ்த்துக்கள். இல்லாமல் இறைவன் மிதுன ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலையும் கொடுப்பார். வழிபாடு கடவுள் நமக்கு சூரிய பகவானை நல்லபடியாக வழங்குங்க. சரியா? சூரிய பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அதுபோல் உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி 4ஆம் இடத்துல கேது கூட சேர்ந்து அவர் கொஞ்சம் நீசம் அடைஞ்சு குருபாரிக்கு வராரு. அதனால் வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 மகாலட்சுமி தாயோட அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். ஒவ்வொரு வெள்ளியும், வருகின்ற வெள்ளி ஒவ்வொன்றுக்குமே சொல்லுங்கள். 23ஆம் தேதி தான் அவர் பயிற்சி ஆறாரு. ஸோ 23ஆம் தேதிக்கு பின்னாடி வருகிற வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 சுக்கர உரையில் மகாலட்சுமி தேவை கும்பிட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். சூரிய மந்திரத்தை காலையில் சொல்லுங்கள். மகாலட்சுமி மந்திரத்தை இரவு 8 to 9 வெள்ளிக்கிழமை சொல்லுங்கள். வாரத்தில் ஒரு நாள் மகாலட்சுமியை நமஸ்காரம் பண்ணால் போதும். வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த டயத்தில் பெருமாள் கோவில் கூட போங்க. மகாலட்சுமி தாயாரை கும்பிட்டுட்டு, பெருமாளை கும்பிட்டுட்டு, ஆஞ்சநேயருக்கு வழக்கு போட்டு வந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி.